வெல்கம் டு மினிட்ஸ் கல்ச்சர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெஜ் பாஸ்தா. நம்ம வீட்லேயே ரொம்பவும் சிம்பிளாக சூப்பராக டேஸ்டியான பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாஸ்தா செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், பாதி தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன், பூண்டு ஒரு 4-5 பல் பூண்டு அதையும் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன், கேரட் பீன்ஸ் கட் பண்ணியிருக்கேன் அதையும் நீல வாக்கில். பீன்ஸ் பாருங்களேன், இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா பாஸ்தாக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கரம் மசாலா, காஷ்மீரி சில்லி, உப்பு, சோயா சாஸ், டொமேட்டோ கச்சப். பாஸ்தா நான் தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் தேவையான அளவு. ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துக்கணுங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிவிட்டு கொதிக்கும் போது பாஸ்தாவை ஆட் பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம நல்லா குக் பண்ணி விடலாம். இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா பாஸ்தா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. பாருங்கள், ஓரளவுக்கு ஒரு 5 மினிட்ஸில் ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க, போதும் அதுவே. இப்போ கட் பண்ணியிருந்த பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தையும் அது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ரொம்ப கோல்டன் கலரில் வரணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். நமக்கு ஒரு ஆஃப் குக் ஆனாலே போதும் வெங்காயம். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த கேரட் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்ற போகிறதில்ல, அதனால் இந்த எண்ணெயிலே கேரட் பீன்ஸை நம்ம கொஞ்சம் நல்லா டீப்பாக கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதங்குற அளவுக்கு விட்டுருங்க. ஒரு 5 to 8 மினிட்ஸ் நம்ம வதங்க விட்டுடலாங்க. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம காரம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் மஞ்சள்தூள் கூட ஒரு 1/4 ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா இந்த எண்ணெயிலே வதங்கணுங்க. இப்போ ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சேம் ஒரு ஸ்பூன் சில்லி சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். சில்லி சாஸ் இருந்ததுன்னா ஆட் பண்ணுங்கள், இல்லை டொமேட்டோ கச்சப் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா வாசனைலாம் போயிட்டு வெஜிடபிள்ஸும் நல்லா குக் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தா ஆட் பண்ணிட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைப்பட்டால் உப்பு போட்டுக்கலாம், காரம் தேவைப்பட்டாலும் காரம் போட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா டீப்பாக நம்ம கலரி கொடுங்க. இதை பாஸ்தா போட்டுட்டு நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் கலருங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பாஸ்தா வேக வச்சு தான் போட்டிருக்கோம். ஸோ இப்போயும் நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பண்ணிங்க அப்படின்னா பாஸ்தா உடஞ்சிடும். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் டீப்பாக எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு சூடு ஏறிச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரியாக சூப்பராக இருக்குங்க. உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.